ஊத்தங்கரையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 80க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் திருப்பதி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை ஆந்திரா மாநிலத்தில் வழங்குவது போன்று 6,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 50 விழுக்காடு ஊனமுற்றவர்கள் 4 மணி நேரம் பணி என்ற பழைய நிலையை தொடர வேண்டும் எனவும் 8 மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 80க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் கைது செய்து ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.